கொட்டலாம், கொட்டி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. உங்கள் ஊரில் அந்த மல்லிகைப்பூவில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், மல்லிகைப்பூ வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கியிருக்கோம். உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி குட்டி ரோஸு, இந்த பூவில் வச்சு கட்டினோன்னா அழகாக இருக்கும். வந்து மூக்குத்தி ரோஸ் ஆகிடும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 20 ரூபாய். இது கூட வச்சு கட்டினோன்னா, இது ரெண்டும் காம்பினேஷன் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. இதுவும் உங்கள் ஊரில் எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 20 ரூபாய் இவ்வளோ பூ. இது இந்த கலர்லேயே இருக்கிறதுனால தெரியல சரியா, கையில் காட்ட பாருங்க, 20 ரூபாய். இது வந்து மரி கொழுந்து பூக்கு வச்சு கட்டுறது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இதோட வாசனை தான் செம்ம சூப்பராக இருக்கும் கட்டிட்டாங்கனாக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ, இது வந்து ஒரு படி வந்து 50 ரூபாய். இது உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் முல்லைப்பூ எவ்வளோ இருக்குது. உங்கள் ஊரில் 50 ரூபாய்க்கு இவ்வளோ தருவாங்களா, இல்லை இதை விட அதிகமாக தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ ஒரு படி வந்து 80 ரூபாய், 100 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோஸு, அது கூட வச்சு கட்டுறதுக்கு 20 ரூபாய். மரிகொழுந்து அதுவும் 20 ரூபாய். முல்லைப்பூ வந்து ஒரு படி வந்து 50 ரூபா. இது வந்து அம்மா கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து கட்டின பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க. உங்கள் ஊரில் எந்தெந்த பூ எந்தெந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.